இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டக்கு மகராஜ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதை கொண்டு போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு டீ எஸ்டேட் வந்து கேட்குறாங்க. அங்கே இல்லீகலா வந்து சில ரவுடிங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அந்த டீ எஸ்டேட் ஓனர்காரருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் எஸ்டேட்டே இது மாதிரி இல்லீகலா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே இல்லீகலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண யாருன்னா வந்து எம்எல்ஏயோட தம்பி. எம்எல்ஏயோட தம்பி மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு எம்எல்ஏ வந்து கோவம் பண்ணிட்டு இவரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற டீ எஸ்டேட் ஓனர் அவரும் அவரோட பேத்தி வந்து காரில் போகும்போது ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று பண்ணிடுறாரு. 2 பேரும் வந்து சோகத்தில் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அப்போயே சொன்னோம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு. அப்போ அந்த வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட இதுக்கு ஒரு டிரைவர் இருக்கான், ஸ்பெஷல் டிரைவர், இது எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிருவான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. உடனே கட் பண்ணுறாங்க. இங்கே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் நம்ம கைதியாக இருக்கிற பாலகிருஷ்ணா அவங்க வந்து தன்னோட ஆளுங்களோட வந்து தப்பிச்சு கிளம்பி போகிறாரு. அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மழை வந்து எம்எல்ஏயோட தம்பியை வந்து அடிச்சுன்னு இருக்கிறாரு. எம்எல்ஏவோட தம்பி அடிச்சுன்னு வரனே அடுத்து எம்எல்ஏ வரும். அதே மாதிரி எம்எல்ஏயும் வந்து அடிச்சுன்னு இருக்கிறாரு. இங்கேயே வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவரையும் வந்து அடிச்சுன்னு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துகிறார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து இந்த எஸ்டேட்டுக்கு வந்து வராரு. இங்கே வந்து லோக்கலு. அப்புறம் இந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பெரிய தாதா வந்து இருப்பாங்க, இல்லீகலுக்குலாம் பிரச்சனை. அவன் வந்து அடுத்து இந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து முடிவு பண்ணுறான். அந்த சமயத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்து இது மாதிரி நீ ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுற வான்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம பாலகிருஷ்ணாவை. போகிற வழியில் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து கொண்டு வரது இது மாதிரி வந்து ஜெயிலோட எஸ்பியை வந்து கன் பாயிண்ட் வந்து பாலகிருஷ்ணாவோட ஆளுங்க வச்சுருக்காங்க, அவரை விட்டுடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் அங்கே விட்டோன்னே இங்கே அந்த பக்கம் எம்எல்ஏவுக்கு மேலே இருக்க அந்த ரவுடி பையன் வந்து அந்த மொத்த குடும்பத்தை வந்து அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். உடனே பாலகிருஷ்ணா வந்து அங்கே வந்து களை இறங்கி எல்லாரையும் வந்து துவம்சம் பண்ணிடுவான். துவம்சம் பண்ணிவிட்டு ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அந்த இல்லீகல் பண்ணுற ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. பாலகிருஷ்ணா அங்கே போவார். அங்கே உள்ள எல்லாத்தையும் வந்து ஃபயர் பண்ணிடுவார். கடைசியாக ஒருத்தன் மட்டும் மிச்சம் வந்து பார்த்துன்னு அடுத்து பாலகிருஷ்ணா வந்து அவன் வந்து பார்த்துட்டு தன்னோட சித்தப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுவான். சித்தப்பா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், நம்மக்கிட்ட ஏமாற்றி போனால மகாராஜ், அவனை நான் கத்தியால் கொத்தி இங்கே வீச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அவன் திரும்ப வந்து இவன்கிட்ட பேசுகிறான், அவனுக்கு கத்தியெல்லாம் பத்தாதுப்பா, அவனால் எந்த கத்தியும் எந்த துப்பாக்கியும் அவனை வந்து துடைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கட் பண்ணால் சுற்றி அவரை 10 பேர் குத்திட்டு இருக்காங்க. டக்குன்னு எல்லாரையும் வந்து தூக்கி போட்டு வந்து இவனை வந்து பறந்து வந்து கொன்னுடுறாரு. இப்போ டக்குன்னு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது யார் இந்த டக்கு மகாராஜ் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர் வந்து சொல்கிறாரு. ஒரு கிராமத்தை வந்து கட்டுறாங்க. அந்த கிராமத்தை விடவனா வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு குவாரியில் வந்து மக்கள் வந்து ஒரு கேங் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நீர்வள தண்ணிக்காண்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி அவரோட மினிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட போகிறாங்க. அங்கே சில பேர் வந்து உள்ளவே வந்து விட மாட்டேங்கிறாங்க ஆஃபீஸரை பார்க்க. அது பக்கத்தே வந்து டக்கு மகாராஜ் அவர் மாளிகை வந்து இருக்குது. அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து தண்ணி குடிக்குது. அந்த வீட்டு வேலைக்காரங்க வந்து அவங்கள வந்து விரட்டி விட பார்க்குறாங்க. டக்கு மகாராஜ் வந்து பரவாயில்ல குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடிக்க விட்டுறாங்க. அப்புறம் அந்த ஊருக்காரங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. இது மாதிரி பிரச்சனை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து தெரிய வந்து பக்கத்தில் உள்ள அந்த கிரானைட் குவாரி மூலமாக வந்து இவங்க தண்ணியெல்லாம் ஊஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த கிராமத்துக்கு வந்து சுத்தமாக தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக வந்து கலெக்டர்கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சரி நான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாராஜ் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி இருக்காங்களே, இது ஃபேமிலியாக இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவங்க வீட்டை போய் பார்க்குறாரு. அவங்க வீட்டை போய் இது மாதிரி நீங்கள் இந்த கிராமத்துக்கே வந்து தண்ணி இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது விஷயமா நான் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த கலெக்டர் அம்மா வந்து இவங்க வீட்டை வந்து டீ கொண்டு வராங்க. அது யாருன்னு பார்த்தா அவங்களோட பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ பண்ணதெல்லாம் வந்து உடனே விட்டுட்டு போயிடு, அந்த கிராமத்துலலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இனிமேல் அந்த கிராமத்தில் உள்ளதான் என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாலகிருஷ்ணா வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனோடனே வந்து அந்த கிராமத்தையும் வந்து மொத்தமாக வந்து எரிச்சிட்டாங்க அந்த குடும்பமும் ஆளுங்களும். உடனே பாலகிருஷ்ணா அங்கே வந்து வெறியோடு வந்து கிளம்பி போகிறார். கிளம்பி வந்து இந்த குடும்பத்தில் 2 பேரை வந்து அப்படியே அங்கே உள்ள ஃபவுண்டைனை வந்து தொங்க விட்றாரு. தொங்க விட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பினோடனே வந்து பாலகிருஷ்ணா மிச்சம் இருக்க ஊர் மக்களை வச்சு தனக்குன்னு ஒரு டீம் வந்து உருவாக்குறாரு. என்ன இல்லீகல் பிஸ்னஸ் நடந்தாலும் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு டீம் வந்து உருவாக்குறாரு. அவங்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி எல்லா பயிற்சியும் வந்து தராரு. சமயத்தில் வந்து அந்த கல்கவரியில் வந்து கிரானைட்டுக்குள்ளே வந்து கொக்கைனை வந்து வச்சு அனுப்புறது வந்து பாலகிருஷ்ணா வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு ஒரு மினிஸ்டரும் உடனே இங்கே கண்டுபிடிச்சாரு. அவர் மூலமாக வந்து வாக்குமூலத்தையும் வந்து கொடுக்க வச்சிடுறாரு. உடனே வந்து அந்த கல்கவரியை வந்து மூட சொல்லி வந்து உத்தரவு வந்துடுது. உடனே அந்த கலெக்டரமாவுக்கு வந்து புத்தி வந்து இந்த ஊர் மக்களுக்கு எதுதான் வந்து நல்லது பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், அவன் புருஷக்காரனே வந்து அந்த கலெக்டரம்மா வந்து சுட்டுருவான். சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். உடனே வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ப்பாங்க. ரொம்ப அடிபட்ட நாளில் வந்து சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து நான் இந்த ஊர்லேருந்து வந்தேன், இது என்னோடய பொண்ணு,
இந்த பேத்தியை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு வந்து பாலகிருஷ்ணன்ட்ட வந்து சத்தியம் வாங்கிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட வேலை செய்கிற வேலையாட்கள் மூலமாக வந்து அந்த பேத்தியை வந்து அந்த ஃபேமிலியை கொண்டு போய் வந்து சேர்த்துருவார். இதுதான் பாலகிருஷ்ணனோட ஃப்ளாஷ்பேக்கு. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாத்தா வந்து அந்த பொண்ணை வந்து எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சிருவார். இப்போ மெயின் வில்லன் பாபி வந்து இந்த ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ண வருவார். எல்லா பக்கமும் வந்து இவங்களோட பாலகிருஷ்ணனோட ஆளுங்க எல்லாரையும் வந்து சுட்டு கொண்டு வருவார். கடைசியாக அந்த பொண்ணை வந்து வெட்டிட்டு போவார் அவர். அப்புறம் என்ன ஆகுனா போய்ட்ட பாலகிருஷ்ணன் வந்து எஞ்சி வந்துடுவார். வந்து பாபியை வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுவார். துவம்சம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஊருக்கு வந்து தண்ணி வர ஏற்பாடு வந்து பண்ணிடுவார் பாலகிருஷ்ணன். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.